வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் கன்னியாகுமரியில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்தால் உங்களுக்கு இதில் வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு புதிய கட் ஆஃபும் வெளியாகி உள்ளது. இந்த ரெண்டு டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எப்போது வெளியாகும்னு சொல்லிட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதினவங்கள மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A மற்றும் 4 எப்போது வெளியாகும்னு சொல்லிட்டு ஒரு பொது தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அந்த தகவலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 2, 2A தேர்வுக்கான முடிவுகள் வரும் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 தேர்வு முடிவு அக்டோபர் 4வது வாரத்தில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி தலைவர் பேட்டி அளித்திருக்கார். அதாவது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய ஓன் வெப்சைட்லயே ஷெட்யூல்ல மென்ஷன் பண்ணியிருந்தது. பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துல தான் வெளியிடப்படும். ஆனா அந்த எந்த ஒரு டேட்டும் அறிவிக்கல. ஆனா இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் தலைவர் என்ன சொல்லிருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா இந்த குரூப் 4க்கான தேர்வு முடிவு பாத்தீங்கன்னா அக்டோபர் 4ஆம் வாரத்துல வரதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, தீபாவளி முடிந்த பிறகு வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதுல அவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் பாத்தீங்கன்னா அக்டோபர் லாஸ்ட் வீக்கில் வர்ற காரணத்தினால இது எக்ஸ்பெக்டட் டேட் வெளியாகி உள்ளது. அதுல என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, அக்டோபர் 22 டு அக்டோபர் 25 இந்த டேட்டுக்குள்ள வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஸோ அதனால டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதின மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் அக்டோபர் 22 முதல் 25க்கு உள்ளால வர அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாட்கள்ல வர அதிகமான வாய்ப்பு இருக்கு, ஒரு 2 நாட்கள்ல. அதனால உங்களுக்கு எவ்வளவு கட் ஆஃப் மார்க் எடுத்தா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் வேலை உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு புதிய கட் ஆஃப் வெளியாகி உள்ளது. அந்த லிஸ்ட்டை நம்ம இனி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த கட் ஆஃப் மார்க். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கம்யூனிட்டி பேஸ் படி நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஃபாரஸ்ட் இந்த கேட்டகரி வைஸாட்டு நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் ஜெனரல் கேட்டகரி, உங்களோட கம்யூனிட்டி ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் நீங்கள் 160 ப்ளஸ் எடுத்திருக்கணும். இதே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டைப்பிஸ்டாக இருந்தால் 154 ப்ளஸ் மேலே இருக்கணும். ஃபாரஸ்ட்டாக இருந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 155 ப்ளஸ் இருக்கணும். இதுக்கு மேலே உங்களுடைய கட் ஆஃப் மார்க் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதே இது பார்த்தீங்கன்னா நீங்க பிசி கம்யூனிட்டில நீங்க அப்ளை பண்ணி ஜூனியர் அசிஸ்டண்டா இருந்தா 155 பிளஸ் எடுக்கணும். இதே இது நீங்க டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தா 150 பிளஸ். இதே இது பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தா 148 பிளஸ் இந்த மார்க் இருந்தா கண்டிப்பாட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதே இது பாத்தீங்கன்னா நீங்க பிசிஎம் கம்யூனிட்டியா இருந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தா 152 பிளஸ் எடுக்கணும். இதே இது டைப்பிஸ்ட் பாத்தீங்கன்னா 147 பிளஸ் இருக்கணும். இதே இது பாத்தீங்கன்னா ஃபாரஸ்டா இருந்தா 145 பிளஸ் இருக்கணும். இந்த மார்க் இருந்தா கண்டிப்பாட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிசி கம்யூனிட்டியாக இருந்து நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணியிருந்தா நீங்கள் 155 ப்ளஸ் எடுத்துருக்கணும். இதே இது டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 ப்ளஸ் எடுத்துருக்கணும். இதே இது ஃபாரஸ்ட் நீங்கள் கேட்டகரி அப்ளை பண்ணியிருந்தா 148 ப்ளஸ் இருக்கணும். இந்த மார்க் ஆஃப் இருந்தால் கண்டிப்பாட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி கம்யூனிட்டி இருந்து நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணியிருந்தா நீங்கள் 148 ப்ளஸ் இருக்கணும். இதே இது பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்டாக இருந்தால் 143 ப்ளஸ் இருக்கணும். இதே இது ஃபாரஸ்டாக இருந்தால் 140 பிளஸ் இருக்கணும். இதே இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி எஸ்டியா இருந்தால் நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தா 145 பிளஸ் இருக்கணும். இதே இது டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா 140 பிளஸ், ஃபாரஸ்டாக இருந்தால் 138 பிளஸ். இந்த கட் ஆஃப் இருந்தால் கண்டிப்பாட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.